நான் ஒரு எடிட்டர் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த எடிட்டருக்கு நான் எதுவுமே செய்யலை. அவனை 5 வருஷமாக அவனுக்கு நான் எதுவுமே செய்யலை. அடுத்ததாக இன்னொரு எடிட்டர் அப்படிங்கிறத விட அந்த எடிட்டர்கிட்ட சொல்கிறேன், எடிட்டர் இந்த 5 வருஷம் நான் உனக்கு ஒன்றும் செய்யலை, ஆனால் அடுத்த 5 வருஷத்தில் நான் உனக்கு நிறைய செஞ்சிருவேன், நீ என்கிட்டே இரு, இன்னொரு கம்பெனிக்கு போயிடாத அப்படின்னு சொன்னால் அந்த எடிட்டர் காரி துப்பிட்டோட போடா, 5 வருஷம் செய்யாததையாடா நீ எனக்கு இப்போ செய்ய போகிற அப்படின்னு சொல்லி கேட்பான். ஒரு நார்மல், நான் வந்து சாதாரணமாக ஒரு எடிட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இது எல்லா இடத்துலையுமே பொருந்தும். ஆனால் இதே விஷயம் நம்முடைய அரசியலில் பொருந்துமான்னு கேட்டால் அதுதான் பெரிய வியப்பாக இருக்குது. சென்னைக்கு சூப்பர் 6 அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பை இன்று திமுகவினுடைய ஒரு கூட்டம் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இத்தனை வருஷம் செய்யாததையா இனிமேல் சென்னைக்கு அடுத்த 5 வருஷத்தில் அதுவும் 6 திட்டங்கள் அப்படின்னு சொல்லி அதில் என்னெல்லாம் வருதுங்கிறீங்க? தண்ணி வருது, அங்கே நல்ல சாலை வசதி வருது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வருது. சார் இதெல்லாம் தானே சார் கடந்த 5 வருடங்களில் நீங்கள் எலெக்ஷனில் வெற்றி பெற்று நீங்கள் எம்எல்ஏ எம்பி இந்த முதலமைச்சர்லாம் இருந்தபோது செய்ய வேண்டியது. அப்போ அதை செய்யவே இல்லையான்னு கேட்டால் இல்லை, அந்த 5 வருஷம் சரியாக செய்யலை, இன்னொரு 5 வருஷம் எனக்கு தாங்க, நாங்கள் இன்னும் சரியாக செஞ்சுருவோம் போதும். சார் இந்த முறை திமுக தோத்துட்டா தோல்வி திமுகவுக்கு கிடையாது. அடித்து சொல்கிறேன், இது நான் சொல்லலை, நிறைய பேர் இன்றைக்கி ட்விட்டரில் ரீஷேர் செய்யப்பட்ட ஒரு ட்வீட்டில் ரொம்ப முக்கியமான ட்வீட். இந்த முறை திமுக தோல்வியடைந்தது என்றால் உண்மையான தோல்வி திமுகவுக்கு கிடையாது. திமுகவை நம்பி வாழும் கல்குவாரி விற்கிறவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு தான் அந்த தோல்வி. மணல் திருடுறான் பார்த்தீங்களா, அவனுக்கு தான் அந்த தோல்வி. பிளாக்ல சரக்கு விற்கிறான் பாருங்க, 10 ரூபாயிலேருந்து எல்லாத்தையும், அவனுக்கு தான் அந்த தோல்வி. கள்ளச்சாராயம் விற்கிறான் பாருங்க, அவன் பேர் என்ன, கண்ணுக்குட்டியா, அந்த கண்ணுக்குட்டி மாதிரி நிறைய குட்டீஸ் நிறைய இருக்காங்க, அவனுக்கு தான் அந்த தோல்வி. கஞ்சா விற்கிறான் பாருங்க, ஜாபர் சாதிக்கு, இந்த மாதிரி நிறைய ஒரு மாஃபியாவுக்கு தான் தோல்வி. கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான் பாருங்க, யார் இந்த சார் பிரியாணி, அவனுக்கு தான் இந்த தோல்வி. அதனால தான் திமுக இந்த முறை தோல்வி அடைந்து விட்டால் இவனுங்களுக்கு எல்லாம் தோல்வினால இந்த கஞ்சா குடிக்கிக, இந்த கால்வாயை தூர்வாடுறேன்னு சொல்லி பேரில் ஊழல் செஞ்சவனுங்க, அடுத்ததாக கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லி ஊழல் செஞ்சவனுங்க, இந்த அடுத்ததாக டாஸ்மாக் ஊழல் செஞ்சவங்க, நிறைய வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஊழல் செஞ்சவனுங்க, இவனு எல்லாம் என்ன செய்வானுங்க, பதறுவானுங்க. அதுவும் கனிமவளம் திருடுறவனுங்கெல்லாம் சேர்ந்து பதறி திமுகவை தோல்வியடைய விட்டுறக்கூடாது, நீங்கள் திமுகவுக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும், திமுகவை தாண்டி வேறு ஏதாவது ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அது பாஜகவுக்கு போகிற ஓட்டு. அண்ணே ப்ராமிஸ் ராஜண்ணே, மறுபடியும் நீ பிரச்சாரம் பண்ணுறியா, செமையாக இருக்குண்ணே. இந்த 40-50 வருஷமா நீங்கள் இந்த பிரகாஷ் ராஜ் பிரைட்னஸ் சார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர், அதே மாதிரி நம்ம ஆண்டவர், இவங்களெல்லாம் பயங்கரமான, அதுவும் ஆண்டவர்லாம் சொல்லவே வேண்டாம், நிறைய நாலேஜ் பர்சன், அறிவாளியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. நல்ல வேளை அவர் அரசியலுக்கு வந்து அவருடைய உண்மை முகம் என்ன, ராஜராஜ சோழனை விட அதிகமான கோயிலுக்கு குடமுழுக்கு செய்தவர் யார், அண்ணே சேகரபாபு அப்படின்னு சொல்லி சொன்னா பாருண்ணே, வேற லெவல்ண்ணே. அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஏய் கொடுத்த காசுக்கு மேலே கூறாண்டம் கொய்யால அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ கிளிப் இதோ, எடிட்டர் போட்டு விடுங்களேன். ரவுடித்தனத்துக்காக அரசியலுக்கு வந்து ஒரு காவி வேட்டி கட்டிக்கிட்டு தன்னோட இமேஜை மாற்றுவதற்காக அறநிலைத்துறையினுடைய அமைச்சர், முதலமைச்சர் போனாருன்னா செவத்துல பள்ளி ஓட்டுற மாதிரி வண்டியில் ஓட்டிருப்பாரு. அவரு ராஜராஜ சோழனை விட சிறந்தவரா? இந்த அநியாயத்தை கேட்டு கேட்டுருக்கீங்களா? ஐயா கமலஹாசன் அவர்களே, வாங்கின காசுக்கு அளவா கூவுங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா எலெக்ஷன் பிரச்சார செலவுக்கு ஒரு நோட்டு வச்சான், அதுக்கு மட்டும் கூவுனா போகுது, இதுக்கு ஓவர ராஜராஜ சோழன். ஸோ இது ஆழமான அரசியல் சதுரங்கம். விஜய் அவர்களுடைய கூட்டத்துக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அதற்கு இட்டுக்கட்டி விஜய் அவர்கள் விசில் அடிச்சாங்குஞ்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமா, இன்னைக்கு திருமா அவர்களுடைய கூட்டத்தில் ஒரு நபர், ஒரு இளைஞர் ஒருத்தர் மின்சாரம் தாக்கி பலியாகி இருக்கிறார். அதை பற்றி ஏதாவது அறிக்கை விட்டாரான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இன்றைக்கும் பிரேமலதா அவர்களை ஆதரித்து தலித் இளைஞர்கள் மறுபடியும் விக்டிம் கார்டு எடுத்துட்டார் திருமாவளவன் அவர்கள். இவ்வளோ நாள் நான் பொதுவானவர் அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா, இந்த தலித் ஒரு பெண் இறந்து போனாங்க, தூக்கு போட்டு இறந்து போனாங்க, திமுக நிர்வாகிகள் திட்டுனாங்க, உங்களுடைய சுடிதாரை பிடிச்சு இழுத்தாங்க, கிட்ட கடந்த அந்த விளக்குமாறாவில் அடித்தாங்க, அதெல்லாம் பற்றி திருமாவளவன் அவர்கள் எதுவுமே பேசல, ஒரு வார்த்தை கூட பேசலை. அது தலித்துன்னு அவருக்கு தெரிஞ்சும் அவர் பேச மாட்டார், வேங்கை வேலை பற்றி அவர் பேச மாட்டார். ஆனால் இன்னைக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, தலித் இளைஞர்கள் எல்லாருமே சினிமா மோகத்தில் விஜய் அவர்களுக்காக போய்விடுவார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறார். சார், உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு மட்டும் தலித் இளைஞர்கள் வேணும், உங்களை கட்சி வளர்ப்பதற்கு மட்டும் தலித் இளைஞர்கள் வேணும், திமுகவுடன் நீங்கள் முட்டு கொடுக்கறதுக்கு தலித் இளைஞர்கள் வேணும். ஆனால் தலித் இளைஞர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஏதாவது நடந்துச்சுன்னா அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க. காரணம் என்ன? எசமா கோவிச்சுக்கிடுவார் அப்படிங்கிறனால தான்.
எங்களுக்கெல்லாம் எசமா நீங்கள் உங்கள் எசமா கிடையாது, எங்கள் எசமா. எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய எசமா எங்களுக்கு நல்லது செய்யுங்க மட்டும்தான். எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய எசமா எங்கள் குழந்தைகளுக்காக யோசிக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான். நீங்கள் உங்களுக்காக உங்களுடைய ஒரு ஒரு கொள்கை அப்படிங்கிறத விட்டு கொடுத்து 8 தொகுதி மட்டும் போதும், அதுவும் பிரேமலதா அவர்களுக்கு 10 பாட்டு, நீங்கள் 8 தொகை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய கட்சியும் இருக்குது. அந்த லட்சணத்தில் நீங்கள் திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கும்போது தலித் இளைஞர்களை உங்கள் பக்கம் இழுக்க நினைப்பது அது மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறது தலித் இளைஞர்கள் இந்த முறை பாடம் புகட்டுவார்கள். ஏன்னா தலித் கூட்டமைப்பை சார்ந்த நிறைய பேர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை போய் பார்க்குறாங்க. பார்த்து வந்த கொஞ்ச நேரத்திலேயே யாரெல்லாம் அந்த தலித் செயல்பாட்டாளர்கள் இருந்தாங்களோ அவங்க வீட்டுக்கெல்லாம் நம்முடைய தமிழ்நாடு உளவுத்துறை ஆஃபீஸர்ஸ் போகிறாங்களாம். நீங்கள் ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை போய் பார்த்தீங்க, அப்படி பார்த்ததுக்கான உள்நோக்கம் என்ன, யார் உங்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்ல வேளை நம்முடைய உளவுத்துறை ஐஜி இன்னைக்கு மாற்றிட்டாங்க. ரொம்ப நாளாக சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார்ல, இந்த உளவுத்துறை ஐஜி நம்முடைய சிட்டி கமிஷனர் ஆஃபீஸர் இவங்களெல்லாம் மாற்றினாலே திமுகவினுடைய பாதி பலம் குறைந்து விடும் அப்படின்னு சொல்லி. இப்போ பாதி பலம் குறைந்து விட்டது. ஏன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த திமுக அப்படிங்கிற இந்த ஒரு வண்டியை ஓட வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு டயரையாக கழட்டி தூக்கி எரிஞ்சு போட்டுட்ருக்கு தேர்தல் ஆணையம். ஆனால் அதுக்கு நடுவில் இன்னும் தேர்தல் ஆணையம் பிடிக்க வேண்டிய பல வழக்குகள் இருக்குது. ஏகப்பட்ட ரூபாய் பணம் பட்டுவாடா அப்படிங்கிறது நடத்திட்டு இருக்காங்க. அந்த பணப்பட்டுவாடாலாம் தடுத்து நிப்பாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல் சம்பவம் அப்படிங்கிறது இந்த முறை எலெக்ஷன் ரிசல்ட்டாக நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு கேவலமான ஆட்சி இதுவரை வந்ததே கிடையாது. இதுவே முதல் தடவை, இதுவே கடைசி தடவை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதுக்கான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். மாரிதாஸ் அவர்கள் கூட இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அது என்ன போட்டிருந்தார்னா, இந்த அளவுக்கு திமுகவினுடைய பிரச்சாரம் எடுபடாமல் போனது வேற எந்த தேர்தலிலும் கிடையாது. பட் இந்த தேர்தலில் திமுகவினுடைய பிரச்சாரம் மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளாகவே மாறலை, சின்னதாக ஒரு சலசலப்பை கூட ஏற்படுத்தலை அப்படிங்கிற உண்மையை போட்டு உடைச்சிட்டார். ஐயோ, மனசு உண்மையை போட்டு உடைச்ச உடனே குமரி மாவட்டம் திமுகவிடம் காசு வாங்கிக்கிட்டு ஓட்டு போட சொன்ன பாதிரியார்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்த குமரி மாவட்ட கிறிஸ்தவர்கள். அந்த வீடியோ உங்களுக்காக. சமய சார்பின்மை அரசியல் காப்போன்னு உள்ள தலைப்புல ஒரு நோட்டீஸ் வந்து நாளை காலையில கோயில்ல பூசை முடிஞ்சதும் எல்லாருக்கும் துண்டறிக்கை கொடுக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு எல்லா கோயிலையும் இந்த நோட்டீஸ் வந்துருச்சு. நாளை காலையில பூசை முடிஞ்சது கொடுக்க வச்சிருக்காங்க. இந்த நோட்டீஸ்ல குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டும், அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு மட்டும் நீங்க வாக்களிக்கணும், மற்ற கட்சிகள் எல்லாம் மதவாத கட்சிகள் அப்படி வாக்களிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இதை பப்ளிஷ் பண்றது யாருன்னா தமிழக ஆயர் பேரவை தமிழ்நாடு மற்றும் கிறிஸ்தவர் வாழ்முறை இயக்கம் தமிழ்நாடு. ஆயர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க மக்களுக்காக, அந்த ஊர் மக்கள், அந்த சர்ச் மக்களுக்காக அவங்க நல்லது செஞ்சுருக்கணும். பட் சில ஆயர்கள், சில கல்பிரிட் ஆயர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, காசு வாங்கிட்டு திமுகவுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும், திமுக வரலன்னா பாஜக உள்ளே வந்துடும் பாய் அப்படின்னு சொல்லி 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசின அதே டைலாகை இப்போ மறுபடியும் பேசி, உங்களுக்கு எங்களுடைய ஆதரவுகள், எங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அதுக்கான துண்டு பிரச்சாரம் எல்லாமே நாங்கள், அந்த பிரச்சுரம் எல்லாமே அடிச்சிட்டோம், நோட்டீஸ், அந்த நோட்டீஸ் எல்லாம் நாளைக்கே நாங்கள் விநியோகம் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து என்ன செய்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. காசு செட்டில்மெண்ட்டு. ஆயர்களுடைய கூட்டமே நம்மகிட்ட வந்து நமக்கான ஆதரவை தெரிவிக்கிறார்கள், கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு கம்ப்ளீட்டாக நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொன்ன நேரத்தில் தான் திடுதுப்பணி பார்த்தா உண்மையாக இயேசுநாதரை, கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலெழும்பி வருகிறார்கள். ஐயா இயேசு, அந்த இயேசு பிரான் அவர் ஏன் இங்கே பூமிக்கு வந்தார் அப்படின்னா, இந்த மனிதர்கள் தப்பு பண்ணுறாங்க, மனிதர்களில் ஏகப்பட்ட பேர் எல்லா மனிதர்களையும் கொள்வதற்கும் அவங்களுடைய சொத்துக்களுக்கும் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க, அப்படிப்பட்ட நபர்களை திருத்தி அவங்களுடைய பாவத்தையும் சுமந்து அவங்கள நல்வழிப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் இயேசு பிரான் இங்கே வந்ததற்கான காரணம். அப்படிப்பட்ட இயேசு பிரானை நாம் கும்பிட்றோம் அப்படின்னா, ஊழல் செய்தவர்களை, கனிம வளம் திருடுபவர்களை, இங்கே பெண்களுக்கு சுத்தமாக ஒரு பாதுகாப்பு கொடுக்க தவறிய மனிதர்கள், இவர்களுடைய ஆட்சியை ஏதாவது ஒரு இயேசுவை பின்பற்றக்கூடிய, கிறிஸ்தவத்தை பின்பற்றக்கூடிய நபர்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்களா? அதையும் தாண்டி ஆயர்கள் சொல்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய திலாலங்கடி வேலையை செஞ்சுருப்பாங்க. ஆனால் உண்மையான கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் இன்றைக்கி ரோட்டில் வந்து போராடுறாங்க. சார், இது உங்கள் வேலையே கிடையாது, எங்களுடைய சர்ச்சை நீங்கள் அரசியலாக மாற்றாதீர்கள், இங்கே அவங்கவுங்களுக்கு என்ன தேவைப்படுதோ ஜனநாயக முறைப்படி அவங்கவுங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட போகிறாங்களோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனால் ஆயர்களாகிய நீங்கள் இந்த மாதிரி ஒருதலைபட்சமாக உங்களுடைய வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்புகளை அறிவிக்கிறார்கள். அறிவித்ததோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆயர்களுடைய குரூப் என்ன தெரியுமா செஞ்சிருச்சு, இல்லை நாங்கள் திமுகவுக்கு கொடுத்த அந்த ஆதரவை வாபஸ் பெறுகிறோம். ஆமாம், எதிர்ப்பு வந்தால் வாபஸ் பெற்று விடுவார்கள், ஆதரவு இருந்தால் அப்படியே வச்சுருந்துருப்பாங்க. பட் ஆதரவு அப்படிங்கிறது வரவே வராது அப்படிங்கிறது தெரிந்ததுனால தான் இன்றைக்கி அதை நாங்கள் வாபஸ் பெறுகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள்.
ஸோ திமுகவினுடைய ஆயர் அந்த ஒரு கருவி இல்லாட்டி அந்த வெப்பனும் இப்போது ஃபெயிலியர் ஆயிடுச்சு என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, ஆயர்கள் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் வந்து திமுக தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்களே, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக இந்த சனாதானத்தை வேறறுப்போம், டெங்கு மலேரியா அப்படின்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்களுக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய நம்ம கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் என்னைக்கு அர்ச்சனை செய்ய போகிறீங்க? நீங்களாம் அர்ச்சனை செஞ்சாதான் இவங்கெல்லாம் திருந்துவாங்க. ஹிந்து மக்கள் நீங்கள்லாம் திமுக ஓட்டு போடாதீங்க, அவங்கெல்லாம் ஹிந்து மக்களை கேவலமாக திட்டுறவனுங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி சிறுபான்மையினுடைய ஓட்டு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோவிலையும் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் கோவில் பூசாரிகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டிஎம்கே என்னையா செய்வீங்க? கேட்டால் மத சார்பற்ற கூட்டணின்னு சொல்கிறீங்க. ஒரு மதம் உங்களுக்கு தேவை, அந்த மதத்தை சார்ந்தவங்க எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற கொட்டை எழுத்தில் எழுதி போடுறீங்க. அந்த மதத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். சில முக்கியமான நபர்களை மட்டும் நீங்கள் காசு கொடுத்து வாங்கி திமுக ஆதரவு அப்படின்னு சொல்ல வைக்கிறீங்க. சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோவிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூசாரியும் இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஹிந்துக்கள் எல்லாம் ஒன்று கூடிட்டாங்க அப்படின்னா எப்போ நாங்களும் கிறிஸ்தவ மக்கள் மாதிரி தான், இங்கே வந்து ஹிந்து இல்லாட்டி கிறிஸ்தவர் இஸ்லாமியர்கள்லாம் கிடையாது, நல்லது செய்வங்களுக்கு எங்களுடைய ஓட்டு, கெட்டது செஞ்சானா அவனை ஓட விட்டு விரட்டி அடிக்கணும், அதை தான் எங்களுடைய மதமும் எங்களுடைய இறை அன்பும் சொல்லி கொடுக்கிறது. ஒருத்தனால இங்கே நிறைய மக்கள், ஒரு நபர் 10 லட்சம் பேரை பட்டினி போட முடியுது அப்படின்னா அந்த ஒரு நபருக்கு நம்ம மறுபடியும் வாக்கு செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆயர்கள் கேட்பது எந்த விதத்தில் நியாயம்? ஆனால் இன்றைக்கி ஆயர்களுடைய ஒரு சில அமைப்பு, ஆயர்களே நிறைய அமைப்புகள் இருக்குது போல், ஒரு சில அமைப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை அதை நாங்கள் வந்து வாபஸ் பெறுகிறோம், திமுகக்கு நாங்கள் கொடுத்த ஆதரவை வாபஸ் பெறுகிறோம், ஏன்னா ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி துண்டக்கானம் துணியக்கானன்னு ஓடி இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மக்களுக்கான ஒரு ஆட்சி நடக்க வேண்டும். தனிப்பட்ட ஒரு கட்சிக்காகவோ தனிப்பட்ட சில நபர்களுக்காகவோ இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான நன்மை நடக்க விடாமல் தடுப்பது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட வேண்டும். அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, ஹிந்துக்களாக இருந்தாலும் சரி. எது எப்படியோ இன்னைக்கு விழித்து கொண்ட கிறிஸ்தவர்கள் மீண்டும் விழிப்பார்களா ஹிந்துக்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் ஏகப்பட்ட கேள்விகள் நம்ம மனதில் உருவாகி இருக்கு. அதே மாதிரி ஆயர்கள் திரும்ப வாபஸ் பெற்றதாக இருக்கட்டும், மீதம் அடுத்தடுத்த நிகழ்வுகளாக இருக்கட்டும், அதெல்லாமே நாம் அரசியல் சதுரங்கத்தில் பார்த்துடலாம். ஸோ இந்த அரசியல் சதுரங்க பகிர்வு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.